என்ன மிஸ்டேக் வருதுன்னு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா என்னோட சைடு நான் மிஸ்டேக் வராது அப்படின்னு சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு வந்து அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். பேசிக்கில் டவுட்ஸ் வராமல் இருந்தால் தான் நெக்ஸ்ட்டு நான் சொல்கிற அதெல்லாம் உங்களுக்கு பேசிக்கில் உங்களுக்கு கிளாரிட்டி வரலைன்னா உங்கள் ரியாக்ஷன் பார்த்தே நான் தெரிஞ்சுக்குவேன். இவங்க யோசிக்கிறாங்க, இவங்களுக்கு இன்னும் சரியாக புரியல, இவங்களுக்கு அது தெரியல அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்போ நான் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கணும்னு ட்ரை பண்ணுறேன். அப்போ ஃபஸ்ட்டு ஃபிட்டிங் தான். நம்ம வந்து ஷோல்டர் ஃபால் இல்லாமல் நீங்கள் ஒரு ப்ளவுஸ் தச்சு போட்டுட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அது 90% ஓகே. இப்போ இது வந்து 17 வரும் லென்த்து. ஆனால் நம்ம கப் ஷேப்பை வந்து இதை விட கீழே இறக்கக்கூடாது. கப் ஷேப் இறக்கிட்டா ஃபிட்டிங் வராது. அப்போ நமக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் யோக்கு மட்டும்தான் லென்த்து பண்ணணும். ஏன்னா இந்த ஷேப் வந்து இப்போ இங்கே இருந்து இங்கே நான் வந்து ஒரு 10 வைக்கிறேன் அப்படின்னா இங்கேருந்து இங்கே ஒரு 5 வைக்கிறேன். இதோட லைன் போட்டு இங்கே 2 or 2.5 இங்கே வைக்கிறேன்னா இப்போ இந்த ஹைட் இங்கே 2.5 வச்சா இங்கே மேக்ஸிமம் ஒரு 1.5 2 அதுக்குள்ளே தான் வரணும். அப்போ மீதி வர ஹைட்டு ஃபுல்லாக உங்களுக்கு பேக்கில் யோக்கு தான் நீங்கள் பெருசு பண்ணணும். இப்போ இந்த சைடு வந்து கப் ஷேப் பெருசாக இருக்குது அப்படின்னா இந்த யோக்கை வந்து கரெக்டாக ஃபிட்டிங்காக, அதாவது நல்லா ப்ராக்கட்டிங்காக வேணும் அப்படின்னா இதை மேலே வைக்கலாம். இல்லை இந்த ஷேப்பில் எல்லாமே கொண்டு வரலாம். யோக்கு இந்த ஹைட்டை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதாவது நமக்கு இந்த சைடில் வந்து இந்த தையலை மேலே ஏற்றும் போது கப் ஷேப் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி நமக்கு முன்னாடி தரும். இதை இங்கே இறக்குனீங்கன்னா இந்த இடத்துல கப் ஷேப் வந்து சாகிங் ஆகும். ஆமாம், லூஸ் ஆகும். இந்த சைடு இறக்கும் போது உங்களுக்கு கப் ஷேப் லூஸ் ஆகும். இது மேலே கொண்டு போகும்போது உங்களுக்கு அந்த இந்த யோக் வந்து கப் ஷேப்பை நமக்கு ப்ரெஸ் பண்ணி மேலே தரும். அப்போ வந்து ஃபிட்டிங்காக இருக்கும். அதுதான் உங்களோட நீங்கள் போடும்போது தான் உங்களுக்கு அந்த ஃபிட்டிங் வந்து தெரியும். இந்த சைடில் வந்து நமக்கு எவ்வளோ வச்சா நமக்கு அது கரெக்டாக, ஏன்னா இங்கே 4 டாட்டும் கூட போடலாம். அப்போ இது எல்லாமே நமக்கு கரெக்டாக ஃபிட்டிங்காக இருந்தால் தான் ப்ளவுஸ் வந்து போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இங்கே 4 டாட் போட்டுட்டு இது ரொம்ப இப்படி இறக்குனீங்கனாலும் ரொம்ப இந்த சைடு வந்து லூஸ் வரும். அப்போது இங்கே வந்து இதுவும் கரெக்டான பாயிண்டில் வைக்கணும், இதுவும் கரெக்டான பாயிண்டில் வைக்கணும். அப்போ தான் கப் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ இதையும் இறக்குனீங்கன்னா உங்களுக்கு கப் ஷேப் வந்து சாகிங் ஆகும். ஷேப் ஆமாம், நீங்கள் இப்போ 2 வச்சு போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் சைடில் கேப் இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே 2.5 வச்சுக்கலாம். சின்ன ஆட்களுக்கெல்லாம் இந்த கேப் நிறையாவே வைக்கலாம், கூட வைக்கலாம். 2.5 2.25 அப்படி கூட வைக்கலாம். கப் ஷேப் பெருசாக தான் இது குறையும். நான் மறுபடியும் அதில் இதையே சொல்கிறேன். இப்போ இது வந்து ஒரு 16 இன்ச் வந்து பேக் இருக்குது. இப்போ இது பாடி சைஸு பார்த்தீங்கன்னா ஒரு 34 வச்சுக்கோங்க. அப்போது ப்ளஸ் 4 இன்ச்சு வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். அப்போது 38 வரும். அப்போ இங்கேருந்து இங்கே நம்ம 9.5 வைப்போம். இப்போ இங்கேருந்து இங்கே கப் ஷேப் வந்து 8.5 வரும். அப்போ இங்கேருந்து இங்கே 4.25, இங்கேருந்து இங்கே 4.25. அப்போ இதிலேருந்து நம்ம போடும்போது இங்கே வந்து 2.5 இன்ச்சு வச்சுக்கலாம், இங்கேயும் 2.5 வச்சுக்கலாம். இங்கே 2.5 இங்கே 2.5. இப்போ இதை வந்து நம்ம இப்படி கொடுத்துக்கலாம். ஏன்னா 34 சைஸுக்கு வந்து உங்களுக்கு கப் ஷேப் வந்து நார்மலாக இருக்கவங்களுக்கு இது ஓகே. சப்போஸ் கப் ஷேப் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மிடில் செஸ்ட் மெஷர் பண்ணிங்கன்னா இங்கேருந்து இங்கே 1/4 வைங்க. அப்போ என்ன ஒரு இங்கே 34 வருதுன்னா இங்கே ஒரு 36 வருதுன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இறங்கும். இப்போது இது வந்து 34, இது வந்து நார்மல் கப் ஷேப். சப்போஸ் கப் ஷேப் அவங்களுக்கு வந்து மிடில் கப் ஷேப் வந்து பெருசாக இருக்குது. இப்போ செஸ்ட் ரவுண்டு 34 வருது, மிடில் வந்து 38 வருது அப்படின்னா இங்கே 1/4, அப்போ 9.5 வைக்கும்போது உங்களுக்கு இங்கே வரும். அப்போ இந்த கப் ஷேப்பு இங்கே கொஞ்சம் இறங்கும் இல்லையா? என்ன காரணம்னா நார்மல் கப் ஷேப்புக்கு இந்த ஸ்பேஸ் போதும். கொஞ்சம் பெருசாக இருக்கும் கப் ஷேப்புக்கு இந்த இடம் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். 8.5 இது 34 சைஸுக்கு 4 டிவைட் பண்ணும்போது 8.5 இன்ச்சு வரும். அப்போ இது மிடில் செஸ்ட், இதுதான் நமக்கு பாயிண்ட். அப்போ இதிலிருந்து 4.25 கீழே இறக்குறோம், இங்கே 4.25 வைக்கிறோம்.
அப்போ இந்த கப் ஷேப்னோட அளவு நான் இங்கே 2.5 இன்ச்சு வைக்கிறேன். இது வந்து இவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே பாடி சைஸ் தான், மிடில் செஸ்ட் மட்டும் பெருசாக இருக்குது அப்படின்னா 9.5 இன்ச்சு வரும். அது இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கும், இந்த ஏரியாவும் டோட்டலாக கீழே இறங்கும். அப்போ அது வித்தியாசம் என்ன அப்படின்னா, நார்மல் கப் ஷேப்பு கொஞ்சம் பெருசாக இருக்க கப் ஷேப்புக்கு ஒரே சைஸ் ப்ளவுஸை நம்ம எப்படி கப் ஷேப் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. இது 2.5 ஓகே தான், நமக்கு இந்த ஸ்பேஸ் அதிகமான ஓகே தான். நம்ம இங்கே இறங்கும் போது இதுவும் 2.5 வச்சுக்கோங்க. இந்த சைஸை மட்டும் நீங்கள் மாற்றணும். இது ஒரு சேஞ்ச் பண்ணணும். இப்போ இந்த டாட் வந்து நீங்கள் சின்னதாக பிடிக்கலாம். இதில் கப் ஷேப் பெருசாக இருந்தால் இன்னொரு 1/2 இன்ச்சு சேர்த்து பிடிக்கணும். சென்டரில் வர டாட் அப்படி பிடிக்கணும். 1.5 இன்ச்சு அப்படின்னா 3 இன்ச்சு டாட்டு, 1.25 அப்படின்னா 3.5 இன்ச்சு டாட்டு. அப்போ 3.5 இன்ச்சுக்கு டாட் பிடிக்கலாம். கப் ஷேப் வந்து கரெக்டாக லூஸ் கொடுக்கல அப்படின்னா ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து ரொம்ப ப்ரெஸ் ஆன மாதிரி இருக்கும். நிறையா லூஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஷோல்டர் லூஸு, நெக் லூஸு எல்லாமே வரும். அப்போ கப் ஷேப்புக்கும் நமக்கு எவ்வளோ கரெக்டான ஸ்பேஸ் வேணுமோ அந்த அளவு நம்ம கொடுக்கணும். அதான் இங்கே 2.5 வச்சுட்டா நீங்கள் மார்க் பண்ணனாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபோல்டு பண்ணும்போது மற்ற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்துடும். இங்கே மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோல்டு பண்ணி நாச் போடுவீங்க இல்லையா, அப்போ இதை ஃபோல்டு பண்ணி நாச் போடும்போது உங்களுக்கு இதெல்லாம் வந்துடும். யோக் மட்டும் இங்கே எவ்வளோ இருக்கோ ப்ளஸ் 1.5 வச்சு நீங்கள் யோக் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஆமாம் இங்கேயும் ஈவனாக இருந்தால் ஈவனாக வைங்க. இல்லை இங்கே மெஷர் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் இவ்வளோ, சைடில் எவ்வளோ வருதோ அந்த மாதிரி நீங்கள் செப்பரேட்டாக கூட மெஷர் பண்ணி அந்த யோக் மார்க் பண்ணலாம். யோக் வந்து இப்படி வரும். நீங்கள் 3.5 இன்ச்சு வச்சா இங்கே 4.5 இன்ச்சு வைங்க. ஃப்ரண்ட்லேயே அதே வைங்க. அது இப்போ நீங்கள் தைக்கும் போது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இங்கே சைடில் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதே ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க. இல்லை இப்போ அதுவும் உங்களுக்கு கன்ஃபியூஷன்னா நீங்கள் இந்த பேக்லேருந்து மெஷர் பண்ணி ப்ளஸ் 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு 2 ப்ளவுஸ் தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். இல்லை நம்ம நாச்சு அந்த கட் போடுறது வந்து 1 இன்ச்சு, இது வந்து எக்ஸஸாக விடுறது 1.5 இன்ச்சு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு சிலருக்கு வந்து இந்த பேக் வந்து பெருசாக இருந்தாலும் இந்த ஃப்ரண்ட்டு ரொம்ப கீழே இறங்குனா இப்படி வயிற்றில் வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் வந்து இந்த ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அது தப்பு இல்லை. ரொம்ப லோவாக வந்துச்சு அப்படின்னா லாஸ்ட்டு ஹூக் போடும்போது ரொம்ப ரொம்ப இறக்கமாக இருக்கவங்களுக்கு அந்த வயிறுக்கிட்ட ரொம்ப ப்ரெஸ் ஆகும்போது இதாக இருக்கும். அப்போ நீங்கள் இங்கே கொஞ்சம் 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி இருந்தாலும் அது தப்பு இல்லை. அது போடும்போது நமக்கு ஃபிட்டிங்காக தான் இருக்கும். நீங்கள் ஒரு ப்ளவுஸை தைச்சிட்டு இப்படி ப்ளேஸ் பண்ணும்போதே உங்களுக்கு அதில் என்னென்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரிஞ்சிடும். யோக்கு குறைச்சி வச்சுருக்கீங்களா, ஃப்ரண்ட் ஓப்பன் குறைச்சி வச்சுருக்கீங்களா, இல்லை சைடில் ஏதோ கிராஸாக ஸ்டிச் போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் ஒரு ப்ளவுஸ் தைச்சி முடித்து கீழே ப்ளேஸ் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஏன்னா நம்ம 1/4 செஸ்ட்டு வைப்போம். அது நீங்கள் கடைசியாக வச்சு பார்க்கும்போது சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு 2 இன்ச்சு கேப் வரும். அப்போ வந்து அவங்க அந்த 1/4 கரெக்டாக மார்க் பண்ணல, அந்த வேஸ்ட்டுக்கு வந்து 1/4 கரெக்டாக மார்க் பண்ணல அப்படிங்கிறது அந்த மிஸ்டேக்லேயே தெரியும். அதே மாதிரி ஸ்லீவ் போர்ஷனை பார்த்தா ரொம்ப இழுத்த மாதிரி இருக்கா, இல்லை கரெக்டான ஷேப் இருக்கா அப்படிங்கிறதும் நீங்கள் தைச்சதுக்கப்புறம் அதில் தெரியும். அப்போ ஃபஸ்ட்டு ப்ளவுஸு நீங்கள் தைக்கும்போது கொஞ்சம் அந்த நெக்கெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கரெக்டாக டைட் பண்ணியே எடுங்க மெஷர்மெண்ட்டு. அந்த எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து ஒரு ப்ளவுஸ் தைச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இதில் இருக்க அந்த டவுட்ஸ் எல்லாமே குறையும். இப்போ நீங்கள் கட் பண்ணினது கூட நீங்கள் 2வதாக தைங்க. இப்போ நார்மலாக வேறு ஒரு ஒயிட் கிளாத்தில் நெக்கு வந்து கொஞ்சம் சின்னதாக வச்சு ஒரு 8.5 ஃப்ரண்ட் நெக் ஒரு 6.5 அந்த மாதிரியெல்லாம் வச்சு ஒரு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி அந்த ஃபிட்டிங் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்துட்டு லோ நெக் வைக்கிறதா இல்லை அதில் என்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நீங்கள் இந்த இதிலேருந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்து அந்த ப்ளவுஸை ஃபஸ்ட்லேருந்து ஒரு தடவை அந்த கிளாஸ் எடுக்கவா? அதான் ப்ரொசீஜர் பேசிக் எல்லாமே ஒன்று தான், நம்ம ப்ராக்டிஸ் மட்டும்தான் அதில் நிறைய பண்ணணும். அப்போ ஒரு ப்ளவுஸை தைச்சி நீங்கள் போடும்போது அப்போ தான் தெரியும் நீங்கள் எந்தெந்த இடத்துல. இப்போ இவங்க போடும்போது அந்த லூஸ் தெரியும் நமக்கு, அது வந்து நெக் லூஸு தான் 100% அதுதான் அப்படிங்கிறது. ஏன்னா ஸ்லீவ் சைடு வந்து ரொம்ப பெரிய மிஸ்டேக் எதுவும் தெரியல, பாடி சைடு மட்டும்தான் உங்களுக்கு மிஸ்டேக் தெரியுது. அப்போ பாடியோட இதை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நம்ம ஆம் பிடிச்சோம்னா அது ஃபிட் ஆகாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு மெஷர்மெண்ட் வச்சு கட்டிங் போட்டுட்டோம். இப்போ போய் நம்ம ஆம் சைடு வந்து டக் பிடிச்சோம் அப்படின்னா அது வந்து ஈவனாக நமக்கு கிடைக்காது. அப்போ அந்த ரவுண்டை நம்ம குறைக்கணும் அப்படின்னா அது கட்டிங் போடும்போது தான் நம்ம குறைக்க முடியும். அப்போ வந்து அந்த துணி எக்ஸ்ட்ரா அதிகமாகும் போது நெக் சைடு தான் நீங்கள் கட் பண்ணிவிட்டு யோக் பீஸை வேறு வைக்கணும், ஃப்ரண்ட்டில் ஓப்பன் பீஸ் வேறு வைக்கணும். இப்படி லூஸ் வரும்போது சைடு எதுவும் பண்ணக்கூடாது, ஃப்ரண்ட்டில் வர லூஸை தான் நம்ம குறைக்கணும். அப்போ அந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் மட்டும்
அந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் அதை கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வைக்கணும். அந்த மாதிரி பண்ணினாதான். அப்போ என்ன ஆகுனா அந்த டாட் வந்து கொஞ்சம் டாட் சைடு பண்ணாமல் நெக் சைடு மட்டும் குறைச்சிக்கோங்க. 1/2 இன்ச் அப்படி குறைச்சிக்கோங்க. ஸ்லீவ் வந்து நீங்கள் நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஸ்லீவ் வந்து ரொம்ப கஷ்டம்தான். அது ஒரு கரெக்டாக உங்களுக்கு ஒரு ஐடியா வரணும் அப்படின்னா நிறையா ஸ்லீவ் கட் பண்ணி அது நீங்கள் நிறையா மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணணும். மாற்றி மாற்றி கூட நீங்கள் தைச்சி கொடுக்கலாம் ப்ளவுஸு. அவங்க மெஷர்மெண்ட்டில் இவங்க அப்படி தைச்சிங்கன்னாலும் ஒருத்தருடைய மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறது இன்னொருத்தருக்கு தெரியும். இல்லை நம்ம வந்து இப்போ 1/4 இப்போ 30 இன்ச்சு வருதுன்னா 7.5 இன்ச்சுக்கு தான் நம்ம டக் பிடிப்போம். மீதி இருக்கிறதெல்லாம் எக்ஸஸ் தான். அந்த சைடில் வந்து 1.5 இன்ச்சு வரும். அப்போ நம்ம இதுலேயுமே நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து தைக்கிறது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்ட் ஆயிரும். அது வந்து ரொம்ப பெரிய இல்லை அது லூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் ஒன் சைடு வந்து 7.5 இன்ச் எடுத்தீங்கன்னா பேக் சைடு வந்து 15 இன்ச் எடுப்பீங்க. அப்போ அங்கே தான் தையல் நீங்கள் போடணும். இப்போ இதில் தைக்கும்போது உங்களுக்கு கிளாத் போயிடும் இல்லையா? இதில் தைக்கும்போது கிளாத் போயிடும். அப்போது இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு போச்சுன்னா இதில் வர்றது ஒரு எக்ஸஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 இன்ச் அல்லது ஒரு 1/2 இன்ச் இருக்கும். அப்போ பேக்கில் வந்து நீங்கள் டாட் போட்டதுக்கப்புறம் இது எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் மேட்ச் பண்ணும்போது நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சோ அல்லது ஒரு 1/4 இன்ச்சோ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும். ஏன்னா இந்த ஃப்ரண்ட்டு நம்ம தைக்கும்போது இந்த டாட் வந்து கரெக்டாக நம்ம பிடிக்கலன்னா இங்கே இந்த யோக் வந்து எக்ஸஸாக வரும். அப்போ அதை கட் பண்ண தான் போகிறோம் நம்ம. அதே மாதிரி ரொம்ப நீங்கள் இழுத்து தைச்சிட்டிங்கன்னா கம்மியாக வெட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்க பீஸ் எக்ஸஸாக வரும். யோக் வந்து பத்தாமல் போயிடும். அப்போ யோக் பத்தாமல் போச்சுன்னா அது ப்ராப்ளம். அதனால் நீங்கள் பேக் அளவே வச்சுட்டீங்க அப்படின்னா ஃபினிஷிங்கில் நீங்கள் இங்கே வர்றதை கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணால் தப்பு இல்லை. உங்களுக்கு தேவை இங்கேருந்து இங்கே 7.5. அதே மாதிரி பேக்லேயும் உங்களுக்கு தேவை 7.5. அந்த இடத்துல நம்ம தைச்சிட்டோம்னா இங்கே வர்றதெல்லாம் எக்ஸஸ் தான். அது நமக்கு பிரச்சனை இல்லை. அது நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த ஏன்னா மேக்ஸிமம் ஒரு 80% நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து எல்லாருக்குமே அது கரெக்டான அளவாக தான் வரும். கொஞ்சம் உங்களுக்கு புதுசாக இருக்கும்போது மிஸ்மேட்ச் ஆகும், அன்ஈவனாக வரும், அந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் வரும். அப்போ அதெல்லாம் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் எக்ஸஸாக வர்றதை. அப்போ கொஞ்ச நாள் போக போக நீங்கள் தைக்கும்போது சைடில் வந்து நம்ம கட் பண்ணுற இதே வராது. இந்த யோக் ஜாயிண்ட்லேருந்து ஆம்ஹோல் ஜாயிண்ட்லேருந்து எல்லாமே கரெக்டாக ஈவனாக வரும். அந்த குறையிற அளவு தானே நீங்கள் வைக்க போகிறீங்க யோக். இப்போ டாட்டுக்கு 1 இன்ச் விடல இல்லை, அப்போ அந்த டாட்ஸுக்கு நீங்கள் அந்த ஸ்பேஸை விடலாங்க. அப்போ யோக்கும் அது ஈவனாக தானே வரும். பேக் அளவு தானே ஃப்ரண்ட்டில் வைப்பீங்க. அப்போ பேக்குக்கு ஸ்பேஸ் இருந்தால் தான் ஃப்ரண்ட்டில் வரும். இப்போ பேக்குக்கே அந்த அளவு நம்ம விடலைன்னா ஃப்ரண்ட்டுக்கும் வராது. ஆமாம், அதுதான் சொல்கிறேன்ல. இப்போ நீங்கள் பேக் எவ்வளோ இருக்கோ அது ஃப்ரண்ட்டில் வைங்க. அப்புறமா என்ன மிஸ்டேக் வருதுன்னு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா என்னோட சைடு நான் மிஸ்டேக் வராது அப்படின்னு சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு வந்து அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். அப்போ என்ன பண்ணணுன்னா நீங்கள் பேக் என்ன வைக்கிறீங்களோ அதை ஃப்ரண்ட்டுக்கு வைங்கன்னு சொல்கிறேன். அவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் வச்சிங்கன்னா ஈவனாக தான் வரும். அது வந்து உங்களுக்கு தச்சு முடிச்சதுக்கப்புறம் தெரியும். ஏன்னா எனக்கு நீங்கள் பேசிக்காக தைக்கும்போது ஒரு மினிமம் ஒரு 5 ப்ளவுஸாவது தைக்கணும். அப்போ தான் அடுத்த ஸ்டைல் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ண முடியும். ஏன்னா பேசிக்கில் வந்து டவுட்ஸ் வரக்கூடாது. பேசிக்கில் டவுட்ஸ் வராமல் இருந்தால் தான் நெக்ஸ்ட்டு நான் சொல்கிற அதெல்லாம் உங்களுக்கு பேசிக்கில் வந்து நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் நான் என்ன சொல்கிறேன்னோ அதுக்கு முன்னாடியே அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. பேசிக்கில் உங்களுக்கு கிளாரிட்டி வரலைன்னா உங்கள் ரியாக்ஷன் பார்த்தே நான் தெரிஞ்சுக்குவேன். இவங்க யோசிக்கிறாங்க, இவங்களுக்கு இன்னும் சரியாக புரியல, இவங்களுக்கு அது தெரியல அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்போ நான் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கணும்னு ட்ரை பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னால் மேக்ஸிமம் உங்களுக்கு யோக் வந்து ஹைட் வந்து எப்படி வைக்கிறது அது கிளியர் ஆயிடுச்சு இல்லை. கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி யோக் வைக்கணும். ஏன்னா மேக்ஸிமம் யாருமே 17 எல்லாம் வைக்க மாட்டாங்க. 17 எல்லாம் வச்சாங்கன்னா அது யோக் வந்து கிட்டத்தட்ட 5 இன்ச்சு 4 இன்ச்சு பெருசாக தான் வரும். யோக் வந்து ஷர்ட் மாதிரி தான் வரும். அதில் எதுவும் இல்லை. ஏன்னா ஸ்டார்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு 3 இன்ச்சு தான் யோக்கே வரும். இப்போ தான் வந்து ப்ளவுஸ் எல்லாம் லென்த்தாக போடுறோம். அப்போல்லாம் ரொம்ப ஷார்ட்டு. டோட்டல் பேக் லென்த்தே 11.5 12 அப்படி தான் வரும். அப்போ யோக் வந்து ரொம்ப தின்னாக வரும். இப்போ இதுவே கப் ஷேப் ரொம்ப பெருசாக இருந்து நீங்கள் வந்துட்டு 17 வச்சா கூட ஒரு சிலருக்கு 2 இன்ச்சு யோக் வைக்கிற மாதிரியும் பாடி ஷேப் இருக்குது. அதாவது கப் ஷேப் பெருசாக இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து பிரின்சஸ் கட் சஜஷன் பண்ணுவோம். ஏன்னா யோக் வச்சா அது உங்களுக்கு ஃபிட் ஆகலை, அப்போ வந்து நீங்கள் பிரின்சஸ் கட் போடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். இப்போ அந்த மாதிரி அவங்கவுங்க பாடிக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். சின்னதாகணும்.
இல்லாட்டினா வெட்டும். நம்ம போடும்போது அந்த இதுலேயே வந்து நமக்கு டச் ஆகிட்டு இடிக்கிற மாதிரி இரிட்டேட்டாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸில் வந்து ஆம்ஹோலும் ஃப்ரண்ட் ஷேப்பும் தான் ரொம்ப முக்கியம். அடுத்தது தான் நெக்கு, அப்புறம் ஃபினிஷிங்கு, அதில் பண்ணுற ஹெம்மிங்கு, நம்ம வைக்கிற ஹூக்கு, இதெல்லாம் தான் வந்து அந்த ஃபினிஷிங்கை வந்து ஹைலைட் பண்ணும். அப்போ ஃபஸ்ட்டு ஃபிட்டிங் தான். நம்ம வந்து ஷோல்டர் ஃபால் இல்லாமல் நீங்கள் ஒரு ப்ளவுஸ் தச்சு போட்டுட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அது 90% ஓகே. அப்போ அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பண்ணணும். ஒரு 1-2 ப்ளவுஸ் தைக்கணும். அப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஏன்னா ஸ்டிச்சஸ் மிஸ்டேக்கில் கூட அந்த சுருக்கம் வர்றது, அந்த லூஸ் வர்றது, இது எல்லாமே வரும். அதனால் நீங்கள் போடுற ஸ்டிச்சஸ் கரெக்டு தானா அப்படிங்கிறதையும் நான் பார்க்கணும். அப்போ நீங்கள் போடுறது வந்து ஒயிட் கிளாத்துனா கான்ட்ராஸ்ட் கலர் த்ரெட்டு போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு இங்கேருந்து பார்க்குறதுக்கு தெரியும். ஒயிட்லேயே ஒயிட் போட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. நீங்கள் ஒயிட்லேயே வேறு கலர் போட்டு தைச்சிங்கன்னா நீங்கள் அந்த ஷேப் எப்படி இருக்குது, ஸ்ட்ரைட்டாக இருக்கா, வளைவாக இருக்கா, கரெக்டான இது வருதா அப்படிங்கிறது அப்போ தான் தெரியும். ஆமாம், நார்மலே தைங்க. நார்மலே ஒயிட் கிளாத்லேயே தைங்க. அதாவது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் போட முடியாது, இதெல்லாம் நம்ம வந்து சும்மா ரஃப்பாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு தான், ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஒரு 2-3 ப்ளவுஸ் தைச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ப்ளவுஸில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் கிளியராக தைக்கணும் அப்படின்னா ஒரு 2-3 ப்ளவுஸில் வந்து உங்கள் ஸ்டிச்சஸ் கரெக்ஷன் எல்லாம் பண்ணிக்கோங்க. கட்டிங்கில் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க, நெக் அட்டாச் பண்ணுறதில் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ப்ளவுஸை எடுத்து தைக்கும்போது இதில் இருக்க கரெக்ஷன்ஸ் எல்லாம் அதில் வராமல் நீங்கள் பார்த்துக்கணும். நான் இப்போ இந்த இதில் அதை சொல்லிடுறேன்.